நினிவேயின் அழிவு. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இரை தின்கிற இடம் எங்கே? கிளச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே? சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்துக் கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று. இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகை எழும்ப எரித்து போடுவேன். பட்டயம் உன் பால சிங்கங்களை பட்சிக்கும். நீ இரைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். உன் ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நினிவே ஒரு காலத்தில் பேரும் புகழுமாய் விளங்கிற்று. அங்கே ஐஸ்வர்யம் செலுத்திருந்தது. நினிவேயின் மனுஷர் தங்களை அலங்காரம் பண்ணி ஆடம்பரமாய் ஜீவித்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் வெறுமையும் வெளியும் பாடுமாய் இருக்கிறார்கள். நினிவேயின் ஜனங்கள் சிங்கங்களைப் போலவும் பாலசிங்கங்களைப் போலவும் இருந்தார்கள். அவர்கள் யாருக்கும் பயப்படாமல் சிங்கக்குட்டிகளைப் போல சஞ்சரித்து வந்தார்கள். ஆனால் இப்போதோ அவர்கள் பயந்து ஓடிப்போகிறார்கள். அவர்களுடைய முழங்கால்கள் தள்ளாடுகிறது. சிங்கங்களின் வாசஸ்தலம் எங்கே? பாலசிங்கம் இரை தின்கிற இடம் எங்கே? கிளச்சிங்கமாகிய சிங்கமும் சிங்கக்குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரிக்கிற ஸ்தானம் எங்கே என்று நாகும் கேட்கிறார். நினிவேயின் ராணி சிங்கத்தைப் போல இருந்தாள். அவள் பாலசிங்கத்தைப் போல தன்னுடைய இரைகளை பட்சித்து தின்றாள். சிங்கத்தை யாரும் நேசிக்க மாட்டார்கள், அதற்கு பயப்படுவார்கள். நினிவேயின் ராணியை பார்த்து அந்த நகரத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் பயப்பட்டார்கள். ஆனால் இப்போதோ நினிவேயின் ராணி கல்தையருடைய சிறையிருப்பில் இருக்கிறாள். நினிவேயின் ராஜாவும் ராணியும் ஜனங்களை கொடுமைப்படுத்தினார்கள். தன்னுடைய நகரத்தில் உள்ளவர்களை வஞ்சித்து அவர்களை பட்சித்து தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றினார்கள். அவர்கள் மற்றவர்களின் வேதனைகளை பார்த்து கவலைப்படவில்லை. சிங்கம் தன் குட்டிகளுக்கு தேவையானதை பீறி தன் பெண் சிங்கங்களுக்கு வேண்டியதை தொண்டையை பிடித்து கொன்று இரைகளினால் தன் கெபிகளையும் பீறி போட்டவைகளினால் தன் தாபரங்களையும் நிரப்பிற்று என்று நாகும் நினிவேயின் ராஜாவையும் ராணியையும் பற்றி சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களிடத்தில் நியாயம் விசாரிக்கிறார். நினிவேயின் ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஜனங்களை ஒடுக்கியதினால் அவர்கள் கர்த்தரையே ஒடுக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் சித்திக்கவில்லை. கர்த்தர் நினிவேயின் ஜனத்திற்கு விரோதமாக வருகிறார். இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து ரதங்களை புகை எழும்ப எரித்து போடுவேன். பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும். நீ இரைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன் என்று கர்த்தர் நினிவேயின் ராஜாவையும் ராணியையும் ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார். கல்தையர்கள் நினிவேக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும்போது நினிவேயின் யுத்த வீரர்களும் யுத்தம் பண்ண ஆயத்தமாகிறார்கள். கல்தையர்கள் நினிவேயின் சேனைக்கு விரோதமாக வரும்போது கர்த்தரும் நினிவேயின் சேனைக்கு விரோதமாக வருகிறார். கர்த்தர் நினிவேயில் உள்ள ரதங்களை புகை எழும்ப எச்சரித்து போடுகிறார். கர்த்தருடைய கோபத்தின் அக்கினி நினிவேயின் ரதங்களை எரித்து போடுகிறது. நினிவேயின் மனுஷர் தங்களுடைய பிள்ளைகளை நம்புகிறார்கள். தங்களுடைய பின் சந்ததி செழித்திருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பட்டயம் உன் பாலசிங்கங்களை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினிவேயில் உள்ள பிள்ளைகள் பட்டயத்தினால் சங்காரம் ஆவார்கள். நினிவேயின் ஜனங்கள் துன்மார்க்கமான வழிகளிலும் பாவமான வழிகளிலும் தங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சேமித்து குவித்து வைத்திருக்கிறார்கள். அதை ஆடம்பரமாய் அனுபவிக்கிறார்கள். கல்தையர்கள் நினிவேக்கு விரோதமாக வந்து அவர்களுடைய வெள்ளியையும் பொன்னையும் கொள்ளையிடுவார்கள். நீ இரைக்காக பிடிக்கும் வேட்டையையும் தேசத்திலே அற்றுப்போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினிவேயின் மனுஷர் தங்களுடைய ஆடம்பரத்திற்காக சேர்த்து வைத்திருந்த பொக்கிஷங்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் அற்றுப்போக பண்ணுவார். உன் ஸ்தானாபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியம் அசீரியரின் படைத்தளபதியாகிய ராப்சேக்கேயை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். நினிவே சிங்கங்களின் வாசஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சிங்கமும் சிங்க குட்டிகளும் பயப்படுத்துவார் இல்லாமல் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும்.
கர்த்தர் சிங்கத்தின் கெபிகளையும் அதில் உள்ள பால சிங்கங்களையும் அழித்து போடுவதாக வாக்கு பண்ணுகிறார்.